அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மேச ராசி அசுவனி நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லப் போகிறார். கடந்த 120 நாட்களாக குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்தார். குருபகவான் தான் 9 நவகிரகங்களில் தனக்காரகன். குருபகவானும் சனி பகவானும் நீண்ட நாட்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார்கள். சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு குருபகவான் பயிற்சியாகி தற்போது வரை ஒரு 8 மாத காலமாக விரயத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு ராகு கூட்டணியில் யோகமில்லை, வக்கரகதியில் யோகமில்லை. பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அயன சயன போகஸ்தானம் பலம் குறைந்து விரய நாசம் ஏற்பட்டு விட்டது. குரு வக்கரம் நிவர்த்தியடைந்து முன்னோக்கி சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் 2024 வருட புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசிக்கு அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் குரு. இந்த குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைந்திருப்பது யோகம்தான். அவர் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன்னுடைய மன எண்ணம் எதிர்காலத்தை பற்றி வேற விதமாக சிந்தித்து கொண்டிருந்தது. வேதனையில் மூழ்கி கொண்டிருந்தது. அசிங்க அகுமானம் தூங்க முடியாமல் குழப்பங்கள் சந்தித்து கொண்டிருந்தது. குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது 3 வீடுகளை பாரி செய்கிறார். அந்த 3 வீடுகளுக்கும் குருபலன் வருகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. தனித்த குரு தொழிஸ்தானாதிபதி சனி பகவான் பார்வையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானம் வரும். பெரும்பணம் சம்பாதிக்கலாம். அந்த பணம் உடனே சுப விரயம் ஆகும். நல்ல வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யலாம். அதற்கு குருபகவான் துணை புரிய போகிறார். அஷ்டமாதிபதி 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கும் போது எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும். கேட்ட பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதுக்குண்டான உத்தரவாதம் உண்டு. குருபகவானுடைய 5ஆம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது. ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுக வேதனையில்தான் இருக்கிறீர்கள். பெரும்பாலும் சந்தோஷம், மகிழ்ச்சி ஒரு 3 ஆண்டு காலமாக தொலைத்து தான் காணப்படுகிறீர்கள். சுகஸ்தானத்தை பாரி செய்யும் பொழுது சுக வேதனை தீரும். சில பேர் வீட்டு மனை வாங்கி போட்டு வீடு கட்டணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம். புதிய வீடு வாங்கலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். படிப்பில் தடை இருந்தால் அதெல்லாம் தடை நீங்கும். படிக்கலாம். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் மகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை உயரும். இதுவரை பார்க்காத கோயிலுக்கு, இதுவரை நீங்கள் போகாத கோயிலுக்கு எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. பாத யாத்திரை, கிரிவலம் இப்படி கோயிலுக்கு செல்லக்கூடிய நிலையம் ரிஷபராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் உண்டு. குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சத்ருஸ்தானத்தின் மேல் விழும் பொழுது பகையாளி தொல்லை குறைவு, எதிரிகள் தொல்லை குறைவு, நோய் நொடி பிரச்சனை தீரும். கடன் இருந்தால் கடனை கட்டலாம். வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு அதெல்லாம் தீரும். எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் கடுமையாக உழைக்கப் போகிறீர்கள்.
அதற்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. சிறு குறு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயிகள், அரசு வேலை, நடிகர் நடிகைகள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா தொழில் வேலையில் இருக்கக்கூடியவர்களும் ஜொலிக்கலாம். 6ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரே கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், உத்தியோக உயர்வு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலத்தில் எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் உண்டு. உபஜெயஸ்தானம் பலம் பெற்றாலே ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய கஷ்டம் தீரும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. அவஸ்தைகள் குறையும், பயம் விலகும். பின்னாடி யாரையும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்னு எதிர்மறை சிந்தனைகள் உங்களை விட்டு அகலும். செய்வன, பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடிடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அஷ்டம பலம் உண்டு. அஷ்டமம் நன்றாக இருந்தாலே அவஸ்தைகள் குறையும். நல்ல நண்பர்கள் வருவார்கள், கெட்ட நண்பர்கள் விலகி போய் விடுவார்கள். அஷ்டம பலம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது. 12ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அமர்ந்து சனி பகவான் இயக்கப் போகிறார். பெரும்பாலும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாத காலம் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு 80% கஷ்டங்கள் குறையும். தொழில் வேலையில் அவஸ்தைகள், அலைச்சல்கள் குறையும். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் பாக்கியத்திலிருந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகி ஜீவனஸ்தானாதிபதியாக, தொழிற்ஸ்தானாதிபதியாக எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது சிறு குறு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறிய கடையாக இருந்தாலும் பெரிய அளவு விரிவுபடுத்தலாம். நீங்களே ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்களே அந்த தொழிலை உழைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் முதலாளியாகலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம். 4 காசு லாபம் பார்க்கலாம். தொழில் இல்லை, வேலை இல்லை அப்படின்னு எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் ரிஷபராசி அன்பர்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இளைஞர்கள் தொழில் முதலாளி ஆகலாம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் சுய தொழில் செய்து நீங்களே முதலாளி ஆகலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். தொழிலை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்து புரிந்து செயல்பட போகிறீர்கள். 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கும் போது உபஜெயஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. சித்தப்பா, மருமகன், மருமகள் வழி நன்மை உண்டு. 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உறவுகளால் நன்மை உண்டு. பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர்கள் அதட்டாதீர்கள். அவங்க போகலை விட்டுருங்க. ஏன்னா அவங்க உங்களை விட புத்திசாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு வரும். உங்கள் பேச்சை கேட்காமல் போவார்கள். 5ஆம் வீட்டிலே கேது பகவான் வரும்போது நீங்கள் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்கள். பூரிய சொத்துக்களை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இன்னொரு 1.5 வருட காலம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்கும். கோச்சாரத்தில் சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுப விரய செலவுகளை காட்டுகிறது. நல்ல வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கிரகங்கள் அஸ்திவாரம் போடுகிறது. இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. அதற்கு பணம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், தொழிலை விரிவுபடுத்திக்கலாம், நீங்களே முதலாளி ஆகலாம். அதுக்குண்டான வாய்ப்புகளை கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. இனிமேல் பாதக பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறையும். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை மேலோங்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள்
இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.